ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பொருட்கள் இருந்தால் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் கடலை மாவு, 1 கப் சில்லி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே 1/2 கப் தான். சில்லி சிக்கன் மசாலா மட்டும்தான் 1 கப். சில்லி சிக்கன் மசால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கட்டி எதுவும் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கம்மியான பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் நம்ம மாவு தயார். இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நல்லா பிச்சிட்டு சுடு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் லைட்டாக. எல்லா காலிஃப்ளவரையும் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா காலிஃப்ளவர் மேலே அந்த மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் எண்ணெயில் போட்டோன்னா கரெக்டாக வராது. இந்த மாதிரி பதத்தில் மாவு இருந்தால் தான் நல்லா அழகாக வரும். காலிஃப்ளவர் மேலே படுற மாதிரி நல்லா இந்த மசாலாவை பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா சூடானதுமே காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் வந்து நிறைய சூடாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் வேகும், உள்ளே இருக்க காலிஃப்ளவர் வேகாது. கரெக்டாக கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து விடுங்க, கை மேலெல்லாம் எண்ணெய் வந்துடும். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் வேக வச்சு எடுக்கும்போது ரொம்பவும் குழைய விடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அதை வந்து சூடு பண்ணி எடுத்தால் போதும், நிறையவும் வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா கோல்டன் எல்லோ கலரில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. இதை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும், ஏன்னா சூடாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செம்மையாக இருக்குது, பார்க்கவே கலரே நல்லாயிருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் வந்து நிறைய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சு அது மேலே இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டுருங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டீல் இருந்தால் ஓகே. அதை வச்சு எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அப்புறம் நீங்கள் காலிஃப்ளவரை சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே கூட ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவரை வச்சுட்டிங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாமே எண்ணெயை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் ரொம்ப அழகாக தயாராகியாச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.